இரத்த நிலாவின் சாபம் உடைஞ்சதுக்கு அப்புறம் நிழல்களின் கிராமம் திரும்ப சுமூகமா மாறுச்சு. வயலெல்லாம் பச்சை, கோவில் மணி சத்தமும் மறுபடியும் வழிபாட்டுக்காக தான். மக்கள் எல்லாம் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரன் மட்டும் இது அவ்ளோ சுலபமா முடிஞ்சிருமா நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு இரவும் ஒரே கனவுதான். மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு வேர் மெதுவா துடிச்சுக்கிட்டே மேல வர்ற மாதிரி. அதிலிருந்து ஒரு குரல், நிழலரசன் விழுந்தான், ஆனா நிழல் உலகம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஒரு இரவு கிராமத்தோட பெரிய ஆலமரத்துக்கு கீழே மண் தானா பிளந்துச்சு. கருப்பு புகை வெளியே வந்துச்சு. வானம் முழுக்க சாம்பல் நிறம். ஆரன் பார்த்த உடனே அவனோட மார்பில் இருக்க மந்திர சின்னம் முன்ன மாதிரி ஒளிரல. அது துடிச்சுது பயத்தோட. அடுத்த நொடியிலே பூமி முழுக்க குலுங்க ஆரம்பிச்சுது. மண்ணுக்குள்ள இருந்து ஒரு மாபெரும் உருவம் மெதுவா எழுந்தது. அவனுக்கு கண்கள் இல்ல, ஆனா அவனை பார்த்தாலே உயிரே உறைஞ்சிடும். அவன் பேர் வேதாளவேர். நிழலரசனை உருவாக்கினவனே அவன். ஆரன். அந்த குரல் காதுல இல்ல, நேரா மனசுக்குள்ள. நீ ஒளியும் நிழலும் சமநிலையாக்கின, ஆனா மந்திரத்தோட மூலத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. ஒரே நொடியில கிராமம் மாறுச்சு. வீடுகள் எல்லாம் பழைய காலத்து மாதிரி, காலமே பின்னாடி போன மாதிரி. ஆரன் தனியா இல்ல. அவனுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை. கண்கள்ல நட்சத்திர ஒளி, கையில ஒரு மந்திர வளையம். நான் இலியான்னு அவ சொன்னா. நிழல் உலகத்தோட கடைசி மந்திர காவலன். இலியா எல்லாத்தையும் சொன்னா. நிழல் அப்படின்னா தீமை இல்ல, ஒளி மட்டும் இருந்தாலும் உலகம் நிலைக்காது. மூன்றாவது சக்தி இருந்துச்சு, மந்திரவேர் சக்தி. அது தவறான கைகள்ல போனா உலகமே கட்டுப்பாட்டை இழக்கும். வேதாளவேர் அத விழுங்க நினைக்கிறான். அவன் முழுசா எழுவதுக்கு முன்னாடி நாம மந்திரவேரின் இதயத்தை அடையணும். ஆரன் பயந்தான், ஆனா பின்னடையல. நான் காக்க பிறந்தவன்னு சொன்னான். அவன் கைய உயர்த்தினான். இப்போ ஒளி மட்டும் இல்ல, ஒளி, நிழல், பச்சை மந்திர சக்தி மூன்றும் ஒன்றா கலந்துச்சு. வேதாளவேர் சிரிச்சான். இப்போதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பம். நிலம் பிளந்துச்சு, புது உலகத்துக்கான வாசல் திறந்துச்சு. ஆரன், இலியா அந்த இருளுக்குள்ள நடந்து போனாங்க. இந்த போர் ஒரு கிராமத்துக்காக இல்ல, 3 உலகங்களுக்காக.